தூத்துக்குடி லைன்ஸ்டோன் பகுதியைச் சேர்ந்த அஜிதா ஆக்னல் கடந்த சில ஆண்டுகளாக தமிழக வெற்றிக் கழகத்தில் இணைந்து தீவிரமாக பணியாற்றி வந்தார். மாவட்ட செயலாளர் பதவி கிடைக்கும் என்று அவர் பெரிதும் எதிர்பார்த்த நிலையில் அவருக்கு அந்த வாய்ப்பு வழங்கப்படவில்லை. இதனால் அதிருப்தி அடைந்த அவர் பனையூரில் நடிகர் விஜயின் காரை வழிமறிக்க முயன்றும் பலன் கிடைக்கவில்லை. மேலும் கட்சி அலுவலகம் முன்பு தர்ணா போராட்டத்தில் ஈடுபட்டும் அவருக்கு உரிய அங்கீகாரம் கிடைக்காதது பெரும் ஏமாற்றத்தை அளித்தது. நடைபெறவுள்ள சட்டமன்ற தேர்தலில் தவேக சார்பில் போட்டியிட வாய்ப்பு கிடைக்கும் என்று அஜிதா ஆக்னல் கடைசி வரை காத்திருந்தார். ஆனால் சமீபத்தில் வெளியான தவேக வேட்பாளர் பட்டியலிலும் அவரது பெயர் இடம்பெறவில்லை. இதனால் மிகுந்த மனவேதனை அடைந்த அவர் கட்சியில் தமக்கு உரிய மரியாதை வழங்கப்படவில்லை என்று கருதி தவேகவில் இருந்து விலக முடிவெடுத்தார். இதனைத் தொடர்ந்து நேற்று தூத்துக்குடியில் திமுக நாடாளுமன்ற உறுப்பினர் கனிமொழியை நேரில் சந்தித்த அஜிதா ஆக்னல் தனது ஆதரவாளர்களான 150க்கும் மேற்பட்ட இளைஞர்களுடன் முறைப்படி திமுகவில் இணைந்தார். அவருக்கு கனிமொழி எம்பி சால்வை அணிவித்து வரவேற்பு அளித்தார். பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அஜிதா, தவேகவில் பெண்களுக்குரிய மரியாதையும் அங்கீகாரமும் இல்லை என்றும் 2 ஆண்டுகள் தீவிரமாக உழைத்தும் அவமதிக்கப்பட்டதாலேயே தாம் திமுகவில் இணைந்ததாகவும் தெரிவித்துள்ளார்.